வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கர்ட்டுக்கு வந்து நம்ம பட்டுப்பாவாடைக்கு வந்து எப்படி வந்து பாக்ஸ் ப்ளீட் வந்து ஈவனாக எந்த மெத்தட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நார்மல் ப்ளீட் வந்து எப்படி வந்து ஈவனாக வைக்கிறது, எப்படி ரொம்ப சிம்பிளாக ஃபார்முலா பேஸ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத போட்டிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க அதோட வீடியோவை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்கர்ட்டோட இந்த பார்ட் எடுத்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். ஸ்கர்ட்டில் வந்து உங்களுக்கு எந்த அளவு ஹைட் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க, எதையுமே கட் பண்ணாதீங்க. இப்போ சப்போஸ் 40 நமக்கு வேணும், 46 இருந்தது அப்படின்னா நம்ம 3 இன்ச் வந்து டக்கு பிடிச்சிக்கலாம். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 இன்ச் டக்கு பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி டக்கு பிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ப்ளீட் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 பக்கமும் விளிம்பு ஓரத்தில் இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு இப்போ நம்ம வந்து ப்ளீட் வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு திருப்பி இதை 4ஆக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதோட அளவு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு 26 இருக்குது. 26 இருக்குது. ஸோ நமக்கு இந்த ஸ்கர்ட்டை வந்து அளந்த அளவு வந்து 26 இருக்குது. நமக்கு வந்து இடுப்போட அளவு வந்து 25, ஹிப்பு வந்து 34 இருக்குது. நம்ம இப்போ நமக்கு வந்து 25 நம்ம வச்சோன்னா, 25 அளவு வச்சு நம்ம ப்ளீட் வச்சோன்னா, இடுப்பு வந்து 25 வர்ற மாதிரி நம்ம வச்சோன்னா நமக்கு ஹிப்பு வந்து தாண்டி இந்த ஸ்கர்ட் வந்து உள்ளே போகாது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா 30 வர்ற மாதிரி வச்சுக்கலாம். 30 நமக்கு வேணும் மொத்தத்தில். அப்போ என்ன செய்யணும்னா 30லேருந்து 26 கழிச்சோன்னா நமக்கு 4 வரும். ஸோ நம்ம 4ல் பாதி 2. நம்ம என்ன செய்யணும்னா ஒவ்வொரு ப்ளீட்டுக்கும் 2 இன்ச் இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி ஸ்கர்ட்டை வந்து ஃபுல்லாக விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு 2 இன்ச்சுக்கு ஒரு ப்ளீட்டு, 2 இன்ச் வச்சு ஒரு ப்ளீட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நல்ல பக்கத்தில் தான் மார்க் பண்ணணும். ஏன்னா நல்ல பக்கத்தில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாமே ஈவனாக 2 இன்ச் இந்த மாதிரி, இதுக்கும் 2 இன்ச் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே வந்து டேப் வச்சு மார்க் பண்ணியிருக்கிறதுனால நான் அது மேலே மட்டும் ஜஸ்ட் மார்க் பண்ணுறேன். நீங்கள் டேப்பை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அளவு வந்து ஈவனாக தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு. நல்ல பக்கத்தை எடுத்துக்கோங்க. நல்ல பக்கத்தில் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் ப்ளீட் வைக்க போகிறோம். இந்த முதல்ல உள்ள மார்க்கை இதில் இப்படி ப்ளேஸ் பண்ணணும். இதில் இப்படி ஒரு டைரக்ஷன் வந்து உங்களை பார்க்க இப்போ ஒரு ப்ளீட் வச்சிங்கன்னா இன்னொரு ப்ளீட் வந்து மிஷினுக்கு ஆப்போசிட், உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து வைக்கணும். இப்போ இப்படி, இப்போ இது வந்து நான் ஆப்போசிட் டைரக்ஷனில் இப்போ வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ப்ளீட் வந்து இந்த கோடு இதில் மேட்ச் பண்ண போகிறது வந்து என்னை பார்த்து வைக்கிறேன். என்னோட சைட் வைக்க தெரிகிற மாதிரி வைக்கிறேன். இப்போ இது ஆப்போசிட் டைரக்ஷனில், எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி இந்த ப்ளீட்டை வைக்கிறேன். இப்போ இது ஆப்போசிட் டைரக்ஷனில். ஒரு ப்ளீட் வந்து பாக்ஸ் ப்ளீட் வைக்கும்போது நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறது என்னென்னா, இந்த ப்ளீட் வர்றது தான் பார்ப்பாங்க, கரெக்டாக வராதுன்னு. ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈவனாக வந்து வரும். கரெக்டாக எல்லா ப்ளீட்டுமே வந்து ஈவனாக வரும்.
ஸோ இப்போ நம்ம ஸ்கர்ட் ஃபுல்லாகவே வந்து ப்ளீட் வச்சு முடிச்சாச்சு. இப்போது 4 இன்ச் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி விட்டு நம்ம 4 இன்ச் விட்டு கரெக்டாக அந்த ப்ளீட்டெல்லாம் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி ஹரிசாண்டலாக ஒரு தையல் போட போகிறோம். அதுக்கு கீழேயே நீங்கள் இன்னொரு ஸ்டிச் 1/4 இன்ச் விட்டு போட்டு நீட்டாக வந்து இருக்கும். நீங்கள் தையல் போட்டு முடித்தோடனே பாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஈவனாக அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து பாக்ஸ் ப்ளீட் வந்து ரொம்பவே அழகாக வந்து வரும். இப்போ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.